ஸோ எல்லாரும் வந்து நான் ஆங்கிலத்துறையில் பிஹெச்டி முடித்தேன் அப்படின்றத ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுக்கு பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு படிநிலையுமே ரொம்ப கடினமான ஒன்று தான். நார்மலாக இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றாலும் அவங்களுடைய பிஹெச்டின்னு வரும்பொழுது அவங்களுக்கு கூட அதை அடைகிறதுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அதுவும் ஒரு திருநங்கையாக இருந்து நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், என்னோட நடை, உடை, பாவனைகள் இதெல்லாம் நீ மாற்றிக்கணும், இதுக்கெல்லாம் நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அங்கேயே எனக்கு வந்து என்னை வந்து குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்ட உலகம். அதாவது நான் இப்படி பிறந்திருக்கிறதுக்கு நானா காரணம் சொல்லுங்க? நான் கிடையாது இல்லையா? நான் இப்படி பிறந்திருக்கேன். ஆனால் அந்த மக்களுக்காக நிறைய நாட்கள் வந்து என்னை மாற்றிக்கணும்னு நான் நிறைய நாட்கள் முயற்சி பண்ணியிருக்கேன். பார்த்தோம்னா திருநங்கையா தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த சூழ்நிலையில நீங்க மேற்படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க. இதற்கு யாருடைய ஆதரவும் இல்லாம கண்டிப்பா முடியாது. இந்த ஆரம்ப கால வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கு யாரோட ஆதரவு இருந்துச்சு மேம்? என்னுடைய பிஏ இங்கிலீஷ் இளங்கலை பட்டம் வரைக்குமே என்னை பெற்ற என்னுடைய அம்மாவுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்துலயும் வந்து நான் முதல் மாணவராக தான் தேர்ச்சி பெற்றேன். பிஏ இங்கிலீஷ்லயும் நான் கோல்டு மெடலிஸ்ட், எம்ஏ இங்கிலீஷ்லயும் நான் கோல்டு மெடலிஸ்ட் தான். அந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நீங்க உங்க இலக்கை அடையறதுக்கு ஏதேனும் உதவிகள் செய்திருக்காங்களா? ஸோ இப்போ நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிறைய புது புது திட்டங்களை படிக்கக்கூடிய திருநங்கை மாணவர்களுக்கும் திருநம்பிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி படித்து இந்த மாதிரி லயலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு அவருடைய எக்ஸ் தளத்தில் எனக்கு வந்து பாராட்டி எனக்கு அழகாக ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தாரு. அதுவும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவர் வந்து எங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காருன்னு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்தியாவிலேயே ஆங்கில துறையில முதன்முறையா பிஹெச்டி முடிச்ச திருநங்கையான பேராசிரியை ஜென்சி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில துறையில பிஹெச்டி அப்படின்றது ஒரு ஆண் பெண்ணுக்கே வந்து அசாதாரணமான விஷயம் தான். ஆங்கிலம் அப்படின்னாலே கசக்கிற ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஆங்கில துறையில பிஹெச்டின்றது ரொம்ப பெரிய இமாலய இலக்குன்னு தான் சொல்லணும் எங்களுக்குலாம். அதில் நீங்கள் பிஹெச்டி முடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு மேம்? ஸோ எல்லாரும் வந்து நான் ஆங்கிலத்துறையில் பிஹெச்டி முடித்தேன் அப்படின்றத ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுக்கு பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு படிநிலையுமே ரொம்ப கடினமான ஒன்று தான். ஸோ எல்லாரும் இப்போ வந்து என்னை டாக்டர் ஜென்சியாக பார்க்குறாங்க. ஸோ அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி இருந்த என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய அதாவது ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பயணங்கள், நான் இந்த இலக்கை அடையிறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளும் கிடையாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு படிநிலையும் நான் தாண்டி கடந்து வந்தது ஒரு பெரிய அதாவது ஒரு பள்ளத்தாக்கில் என்னை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கொண்டு வர நிலைமை தான். நார்மலாக இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றாலும் அவங்களுடைய பிஹெச்டின்னு வரும்பொழுது அவங்களுக்கு கூட அதை அடைகிறதுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அதுவும் ஒரு திருநங்கையாக இருந்து நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசு. அது வந்து என்னால் வார்த்தையாலே இது பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ், என்னுடைய சொந்தக்காரங்க, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸு, பக்கத்தில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களால நிறைய பிரச்சனைகள் அங்கேயே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய நடை, உடை, பாவனைகள் இதெல்லாம் நீ மாற்றிக்கணும், இதுக்கெல்லாம் நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அங்கேயே எனக்கு வந்து என்னை வந்து குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்ட உலகம். அதாவது நான் இப்படி பிறந்திருக்கிறதுக்கு நானா காரணம் சொல்லுங்க? நான் கிடையாது இல்லையா? நான் இப்படி பிறந்திருக்கேன். ஆனால் அந்த மக்களுக்காக நிறைய நாட்கள் வந்து என்னை மாற்றிக்கணும்னு நான் நிறைய நாட்கள் முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிருக்கேன். ஒரு திருநங்கையா குடும்பத்தை விட்டு இந்த சமுதாயத்துல வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருநங்கையா தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும்.
அந்த சூழ்நிலையில நீங்க மேற்படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்க. இதற்கு யாருடைய ஆதரவும் இல்லாம கண்டிப்பா முடியாது. இந்த ஆரம்ப கால வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கு யாரோட ஆதரவு இருந்துச்சு மேம்? ஸோ ஆரம்ப கால வாழ்க்கை என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பள்ளி பருவம் மற்றும் வந்து என்னுடைய பிஏ இங்கிலீஷ் இளங்கலை பட்டம் வரைக்குமே என்னை பெற்ற என்னுடைய அம்மாவுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் வந்து நான் முதல் மாணவராக தான் தேர்ச்சி பெற்றேன். பிஏ இங்கிலீஷ்லேயும் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, எம்ஏ இங்கிலீஷ்லேயும் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு தான். ஸோ யூஜி வரைக்கும் என்னுடைய அம்மா வந்து எனக்கு எல்லா விதமாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நான் காலேஜுக்கு போனனாலும் அதுக்கு பஸ் ஃபேருக்கு வந்து எனக்கு ஒரு 50 rupees ஆகும். அது அவங்க கையில் இல்லைனாலும் அவங்க சின்னதாக ஒரு பூ வியாபாரம் பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க கையில் காசு இல்லைனாலும் வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது. என் பிள்ளை எப்படியாச்சும் நான் கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப அதில் ஒரு ஆணித்தரமாக இருந்ததுனால தான் அந்த சின்ன சின்ன எனக்கு கடனே வாங்க மாட்டாங்க. என்னுடைய படிப்புக்காக நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கியெல்லாம் என்னை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட், ஒரு மெமோரபிளான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நான் வந்துட்டேன். யூஜி வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எம்ஏ அண்ட் எம்ஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்த நான் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன். அப்புறம் விஆர்ஏ ஒரு வாய்ஸின் அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் பார்ட் டைம் லெக்சராக இருந்திருக்கேன். ஸோ இந்த இன்கம்ஸ் எல்லாம் வச்சு தான் என்னுடைய ஸ்டடீஸை வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாகவும் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களை மாதிரி ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியாக வரக்கூடியவங்களுக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கும் பொழுது அவங்களோட இலக்கை அடைய முடியும். அந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நீங்கள் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு ஏதேனும் உதவிகள் செய்திருக்காங்களா? ஸோ இப்போ நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிறைய புது புது திட்டங்களை படிக்கக்கூடிய திருநங்கை மாணவர்களுக்கும் திருநம்பிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப்பில் வந்து திருநங்கை மக்களுக்கு ஒரு சில தளர்வுகளை கொடுத்துருக்கிறாரு. அதாவது மாதத்தில் ஒரு 1000 ரூபான்றது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும், எங்கள் மக்களுக்கு திருநங்கைகளுக்கோ ஒரு திருநம்பிகளோ ஒரு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து மாதத்தில் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமே இல்லாமல் வாழ்வாதாரத்தால் முடக்கப்பட்டிருக்கிற எங்களோட நிலைமையை அவர் புரிஞ்சுதான் இந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப்பில் எங்களுக்கு வந்து ஒரு சில தளர்வுகளை கொடுத்து திருநங்கை மக்களுக்கும் திருநம்பிகளுக்கும் அதில் அவங்களுக்கு கொடுக்கணும். புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தில் அவர் கொடுத்துருக்குறது அதுதான் அவர் ரீசெண்டாக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த புரிதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா, எங்கள் மக்களுடைய புரிதல் இருக்கிறதுனால தான். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அவர் நான் அந்த மாதிரி படித்து இந்த மாதிரி லயலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு அவருடைய எக்ஸ் தளத்தில் எனக்கு வந்து பாராட்டி எனக்கு அழகாக ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தாரு. அதுவும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவர் வந்து எங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காருன்னு. ஸோ அது ரொம்பவே அவர் பண்ணுற ஒரு விஷயங்களுமே எங்கள் மக்களுக்கு நல்லது தான் இப்பொழுது பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னு பார்த்தாவே கள்ள தூக்கி அடிக்கிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறது, இந்த காலங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விடிவெளியாகவும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறதும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இறுதியாக நம்ம வளர்ந்து வரும் திருநங்கைகள் இருக்காங்கல்ல, இளம் தலைமுறை திருநங்கைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள், நிச்சயமா இந்த அறிவுரை நான் இளம் தலைமுறைக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்கம்மா? ஸோ என்னுடைய இளம் தலைமுறை சமூகத்தினருக்கு நான் மெயினாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு தங்களை வந்து எஜுகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வரும். எனக்கு வந்து 2ஆம் கிளாஸ்லேயே என்னுடைய பெண் தன்மையை நான் உணர்ந்துட்டேன். ஆனாலும் அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம்லேயே நான் என்னுடைய பிறவியை பற்றியும் நான் நடந்துக்கிற விதத்தை பற்றியும் நான் பேசுகிற விதத்தையும் பற்றி என்னை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து சந்தோஷமாக என்னை பெருமையாக பேசினாங்கன்னா அது எஜுகேஷன் தான். ஸோ எல்லாருக்கும் நான் எங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஃபோக்கஸ் யுவர் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பள்ளி பருவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் தான். ஸோ அதனால் பில்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை பில்ட் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் மாற முடியும். எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. தயவு செஞ்சு எங்களுடைய மக்கள் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, முதல்ல உங்களுடைய எஜுகேஷனை நீங்கள் பில்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, படித்தவங்க பெரியால் வரணுன்றது எல்லாருக்குமே கஷ்டம். அதை விட எங்கள் மக்களுக்கு அதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நான் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபெமினின் குவாலிட்டி திருநங்கையாக ஃபீல் பண்ணுற குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆணாவும் ஒரு பெண்ணையும் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி படிக்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் படிக்க வச்சு பாருங்கள். அந்த குழந்தை அந்த ஆண் பெண்ணை காட்டிலும் நிறைய விதத்தில் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். உங்களை பெருத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறவும் நீங்க இன்னும் தமிழகத்திற்கு மேலும் பல பெருமைகளை தேடி தரவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். நன்றி. தேங்க்யூ.